வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐஸ்வர்யம் அவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கேட்டட் கம்யூனிட்டிங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். எல்லா வேலையிலையும் கம்ப்ளீட் பண்ணி சேலுக்கு வந்து ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. இந்த ஐஸ்வர்யம் அவென்யூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பழனி டு உடுமலை கொழுமம் வழி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து வாடிப்பட்டிக்கு அடுத்து மெயின் ரோட்டில் கொழுமம் ரோட்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஐஸ்வர்யம் அவென்யூ அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்னென்ன இதுக்குள்ளே அமெனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ பரப்பளவில் பண்ணியிருக்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிற முழு விவரத்தையும் ப்ரைஸ் பற்றின எல்லா டீட்டெயிலையுமே நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த ரூட்டு. ஸோ சில பேருக்கு வந்து மெயினாக பழனியிலேருந்து மடத்துக்குளம் வழியாக போயிடுவாங்க. ஆனால் இந்த ஐஸ்வர்யம் அவென்யூ நீங்கள் வரணும் அப்படின்னா பழனியிலேருந்து நெய்க்காரவட்டி வழியாக கொழுமம் உடுமலை அந்த ரோடு இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்திங்க அப்படின்னா பாப்பம்பட்டிக்கு முன்னாடி வாடிப்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப்பு தான் வந்து நம்ம ஐஸ்வர்யம் அவென்யூ. ஸோ நீங்கள் வாடிப்பட்டி தாண்டி வந்தோடனே உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் வருங்க. அந்த பங்க்கை தாண்டினதுமே இமீடியட் லெஃப்ட்டில் உங்களுக்கு நம்ம கொழுமம் பழனி மெயின் ரோட்லேயே உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே அமைஞ்சிருக்கிறதா ஐஸ்வர்யம் அவென்யூ. இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா காவாலப்பட்டி பஞ்சாயத்துக்கு சேர்ந்தது. ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து காவாலப்பட்டிங்கிறது உள்ளே போகணுங்க. ஆனால் பஞ்சாயத்து அதுதான். மெயின் கொழும்பு ரோட்டு மேலேயே உங்களுக்கு இருக்கிறனால உங்களுக்கு உள்ளே எங்கேயும் போக வேண்டியதில்லை. பஸ் வசதி இருக்குது, பக்கத்துலேயே பங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் மெயின் ரோட்டு மேலே இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுல்லி காம்பவுண்டட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. செக்யூரிட்டி, சேஃப்டி, இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இன்றைக்கி இந்த இடம் வந்து ஒரு நல்ல வேல்யூபுளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதான் வந்து ஐஸ்வர்யம் அவென்யூவோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் வந்து வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 100% எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ப்ராப்பராக எல்லா டிடிசிபி ரெரா எல்லா அப்ரூவலும் வச்சுருக்குறாங்க. சர்டிஃபிகேஷன், பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எந்த இஷ்யூவும் இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 80% லோனோடு நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் அவென்யூவில் லேண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இவங்களே வீடும் கட்டி கொடுக்குறாங்க. அதை பற்றின தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நாம் வந்து ஐஸ்வர்யம் அவென்யூக்குள்ளே போனோம் அப்படின்னாலே உங்களுக்கு தார் சாலைகள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தார் சாலைகள் வந்து உங்களுக்கு 30 அடியில் போட்டிருக்காங்க. எல்லா ரோடுமே பார்க்குறக்கே நீட்டாக அழகாக இருக்குது. 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க முன்னாடி. அந்த 2 என்ட்ரன்ஸோட பிகினிங்லேருந்து உள்ள லாஸ்ட் எண்டு வரைக்குமே தார் சாலைகள் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ரோட்டோட்டியே ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து பிளான்டேஷனுமே பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றியும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயின் ரோட்டில் பட்ஜெட்டில் பிளாட்ஸ் வந்தால் சொல்லுங்கள், நிறைய பேர் கேட்டிங்க. இது உங்களுக்கான இடம் தான். ஃபுல்லாக பாருங்கள். ஐஸ்வர்யம் அவென்யூவில் டோட்டலாக 8 ஏக்கருங்க, 165 சைட் அமைச்சிருக்காங்க. இதில் ஒரு வீடு கட்டுறதுக்கு நமக்கு என்னென்ன அடிப்படை வசதி தேவையோ அது எல்லாமே இங்கே அமைச்சிருக்காங்க. ஐஸ்வர்யம் அவென்யூவில் நிலம் வாங்குறதுக்கே பாதிக்கு பாதி கடன் வசதி பண்ணி தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்ச ரூபாய் முன்பணம் கொடுத்தீங்கனாலே இவங்க வீடு கட்டி தர்றாங்க. ஸோ இந்த வசதிலாம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. நம்ம கையில் பணம் வச்சுட்டே நம்ம எல்லாரும் இடமோ வீடோ நம்ம வாங்க முடியாது. ஸோ நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்தாலே இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வீடு வாங்கலாம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய நன்மை தான். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமுமே அழகாக தார் சாலை போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நீட்டாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 30,000 லிட்டர் கொள்ளளவு இருக்கிற ஒரு நீர்த்தேக்க தொட்டியுமே அமைச்சிருக்காங்க. நம்ம வீடு வாங்குறது முக்கியம் இல்லை, அந்த வீட்டில் குடியிருக்கும் போது நமக்கு அடிப்படை தேவையே தண்ணி வசதி தான். ஸோ அதுவுமே இங்கே அமைச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான நீர்த்தேக்க தொட்டி அமைச்சிருக்காங்க பாருங்கள். 30,000 லிட்டர் இதில் கொள்ளளவு இருக்குது. நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு போரும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த தண்ணியே உங்களுக்கு போதுமானது. இங்கே இருக்கிற காம்பவுண்ட் வால்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அழகழகான வண்ண ஓவியங்கள் பண்ணியிருக்காங்க. அதுவே உள்ள வந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்ததுங்க. அதாவது குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன்ஸ், பொம்மை அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி வைப்போம். ஸோ அந்த மாதிரியே இவங்க எல்லா வால்லையுமே அமைச்சிருக்காங்க. நிறைய வால்ஸ்ல பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட ஓவியங்கள் வரைஞ்சிருந்தாங்க, பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியோட உருவங்கள் எல்லாமே வரைஞ்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்ததுங்க. எல்லா வால்ஸுமே இவங்க அழகா பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்க எல்லா வீட்டு மனைக்கு பக்கத்துலையுமே ட்ரைனேஜும் அமைச்சிருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு நீட்டாக கான்கிரீட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ட்ரைனேஜ் வசதி இல்லை அப்படிங்கிற கவலையுமே வேண்டாம். டோட்டலாக 8 ஏக்கருக்கும் 165 சைட்டுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான எல்லா வீட்டில் சைட்டில் இருக்கிற தண்ணியும் வெளியே போகிற மாதிரியான ட்ரைனேஜ் வசதி பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் இருந்து வர கழிவு நீரை இந்த ட்ரைனேஜோட கனெக்ட் பண்ணாலே போதும். ஐஸ்வர்யம் அவென்யூவில் இந்த மாதிரி பிளான்டேஷனும் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு சொட்டு நீர் பாசன வசதியும் பண்ணியிருக்காங்க. நிறைய விதமான மரங்கள் வச்சு பராமரிச்சுட்டு வர்றாங்க. ஒவ்வொரு மனைக்குமே தனித்தனியாக
பைப் லைன் வசதியுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல தண்ணி வேணும்னா இங்கே மெயின் ரோட்லேயே தண்ணி லைன் போயிட்டே இருக்குது. நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தண்ணியும் கொடுத்துருவாங்க, போர் தண்ணியும் இருக்குது. ஐஸ்வர்யம் அவென்யூவில் எல்லா வீட்டு மனைக்கு முன்னாடியே இந்த மாதிரி சோலார் லைட்டுமே அமைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நைட் நேரத்தில் வெளிச்சம் இல்லையே அப்படிங்கிற கவலையும் வேண்டாம். இங்கே பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சோலார் லைட்ஸ் அமைச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த வசதியும் இருக்குது. ஐஸ்வர்யம் அவென்யூவில் மெயினாக எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிங் ட்ராக் தான். நார்மலாக எல்லா பக்கமும் அந்த ரோட்டில் தான் நம்ம நடந்து போவோம். பட் இங்கே வந்து வாக்கிங் ட்ராக்குங்க தனியாக ஒரு இடம் அமைச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய மெடிக்கல் பர்பஸை அடிப்படையாக வச்சு தான் இவங்க இதை பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து 8 போட்டு வீட்டில் நடங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நிறைய சயின்டிஃபிக்காக பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து 8 வடிவிலேயே இந்த வாக்கிங் ட்ராக் அமைச்சிருக்காங்க. யூ ஷேப்பு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு 4 பக்கமும் நடக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாக்கிங் ட்ராக் அமைச்சிருக்காங்க. ஈவினிங் ஆனால் வயசானவங்க, பெரியவங்க, குழந்தைங்க யார் வேணாலும் இந்த இடத்துல நடக்கலாம். ஸோ நம்ம நடக்கும்போது தனிமையாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம நடக்கணும். ஸோ அந்த விதத்தில் வந்து இவங்க இந்த வசதி பண்ணியிருக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மெயினாக எனக்குமே பிடிச்சிருந்தது. நம்ம ஏரியா பக்கம்லாம் இது இல்லை, இருந்தால் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. நமக்கு ஒரு காத்தாட ஈவினிங் டயத்தில் நடந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா வசதியுமே அவங்க மைண்டில் வச்சு தான் இந்த இடத்த அமைச்சிருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி வாக்கிங் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வசதியுமே இங்கே இருக்குங்க. நம்ம ஒரு வீடு காலங்காலமாக ஒரு வீட்டில் குடியிருக்கோம்னா அங்கே அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கணும். ஒரு காற்றோட்டமான சூழ்நிலையில் இருக்கணும், அமைதியாக இருக்கணும் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமுமே இங்கே இருக்குங்க. யூ வடிவிலான வாக்கிங் ட்ராக்குமே இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மண் கல்லெல்லாம் போட்டு நடக்கும்போது அதுலேயுமே சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கல்லுலாம் நடக்கும்போது நமக்கு ஒரு வைப்ரேஷன் வரும் இல்லைங்களா காலுக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்க அமைச்சிருக்காங்க. பெரியவங்களுக்கு மட்டும்தான் வாக்கிங் ட்ராக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. முக்கியமாக சிறுவர்களுக்கு இந்த மாதிரி பூங்கா வசதியும் பண்ணியிருக்காங்க. நம்ம சிறுவர்கள்லாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நம்ம வெளியே பார்க்குக்கெலாம் கூட்டிகிட்டு போகணுங்கிறது இல்லைங்க. இங்கேயே உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ராட்னாந்தூரி குழந்தைங்க இந்த மாதிரி விளையாடுறதுக்கான பொம்மைகள், அது மட்டும் இல்லாமல் ஊஞ்சல் அமைக்கிறதுக்குமே எல்லாம் அமைச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஈவினிங் ஆனால் குழந்தைங்களுக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லைங்க, அவங்க பாட்டுக்கு போய் விளையாண்டுருப்பாங்க. 8 ஏக்கருக்கும் ஃபுல்லாக காம்பவுண்டு வால் அமைச்சிருக்காங்க. ஸோ நல்லா சேஃப்டி பண்ணியிருக்காங்க, எந்த பயமுமே இங்கே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், இத்தனை வசதி இருக்குது, விலை எவ்வளோன்னு தானே கேட்குறீங்க. ஒரு சென்ட் 3 லட்சம் ரூபாய் தாங்க. நீங்க 2 சென்ட்ல இருந்தே இங்க இடம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் விட வெறும் 1 லட்சம் ரூபாய் முன்பணத்திலேயே இங்க ஐஸ்வர்யம் அவென்யூல உங்களுக்கு வீடே கட்டி கொடுத்துட்றாங்க. கண்டிப்பா ஒரு தடவை ஐஸ்வர்யம் அவென்யூவை நேர்ல விசிட் பண்ணுங்க. இன்னொரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் அவென்யூல உடனடியாக கிரையம் பண்றவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு ஃப்ரீயா பண்ணி தர்றாங்க. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நேரில் விசிட் பண்ணி பிடிச்ச இடத்த உடனே வாங்குங்க ஆஃபர்ல.